அன்னையின் பேரருள் பெருகட்டும். தினம் ஒரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 34வது பாடலின் மகிமையை காண்போம். நிலம் என்பது ஒருவருக்கு நிரந்தரமான செல்வம். விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை தரும் நன்சை நிலங்கள் அமையவும் பூமியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கவும் அபிராமி பட்டர் பாடிய இந்த 34வது பாடல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அன்னை அபிராமியை சரணடைபவர்களுக்கு அவள் வானுலகத்தையும் இம்மைக்கு தேவையான நிலபுலங்களையும் வாரி வழங்குவாள். வாருங்கள் பாடலை பார்ப்போம். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் மலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. அதாவது வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும். உன்னை தேடி வந்து சரணடையும் அடியார்களுக்கு நீ வானுலகையும் கொடுத்து அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுடனேயே வீற்றிருப்பாய். சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன். பிரம்மா முதல் அனைவரும் போற்றும் வடிவம் நறுமணம் பொருந்திய அன்னையே, செந்தேன் மலரும் மலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. தேன் நிறைந்த மலராகவும் பிரகாசிக்கும் சூரியனாகவும் குளிர்ச்சியான சந்திரனாகவும் நீயே இருக்கிறாய். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, உன்னை சரணடைந்தவர்களுக்கு இந்த உலகத்தின் செல்வங்களையும் முடிவில் மோட்சத்தையும் நீயே பரிசாக அளிக்கிறாய். பிரம்மா முதல் அனைவரும் வணங்கும் உன்னுடைய பொன்மேனியை துதிப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த நன்சை நிலங்களும் நிலம் சார்ந்த சுபிட்சங்களும் தடையின்றி வந்து சேரும். பாராயணம் செய்யும் முறை: சிறந்த நிலம் வாங்க விரும்புவோர் அல்லது விவசாயம் செழிக்க விரும்புவோர் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. நிலம் சார்ந்த வேண்டுதல் உள்ளவர்கள் மண் தரை மீது அமர்ந்து அல்லது நிலத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அன்னையின் பாதமாக நினைத்து பாராயணம் செய்வது அதிக பலன் தரும். இவ்வாறு செய்வதால் சிறந்த நன்சை மற்றும் புன்சை நிலங்கள் கைவந்து சேரும். விவசாயம் செய்பவர்களுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபம் பெருகும். வீடு, தோட்டம், நிலம் சார்ந்த சொத்துக்கள் நிலைத்து நிற்கும். அன்னைக்கு செந்தாமரை அல்லது கனகாம்பரம் பூ சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். பூமிக்கு அதிபதியான அன்னையை துதிப்பவர்களுக்கு பூமி தாயின் அருள் என்றும் உண்டு. நீங்களும் இந்த பாடலை துதித்து வளமான வாழ்வை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 35வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.